Differential equations, initial value problem, important questions and solutions. First question, the solution for the initial value problem y double dash minus 4y dash plus 4y equal to 0, y of 0 equal to 3 and y dash of 0 equal to 1. இது டிஆர்பி 2003 கேட்கப்பட்ட கொஷின். ஃபர்ஸ்ட் ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதிக்கணும். ஆக்சிலரி ஈக்குவேஷன் இஸ் m ஸ்கொயர் மைனஸ் 4m ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0. இதை ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா m minus 2 and m minus 2. இப்போ the roots are 2 and 2 கிடைக்குது. இப்போ roots are real and same. But therefore the complementary function is a plus bx into e power 2x. கொடுத்துக்க டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட ரைட் டேர்ம் வந்து 0 இருக்கிறதால பர்டிகுலர் இன்டர்வல் ஆன்சர் 0. இப்போ என்னுடைய சொல்யூஷன் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஆன்சர் மட்டும்தான். இப்போ சொல்யூஷன் y equal to a plus bx into e power 2x. அதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிறோம். given that y of 0 equal to 3ன்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் எங்கெல்லாம் x இருக்குதோ எக்ஸுக்கு பதிலாக 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் implies y of 0 equal to a plus b into 0 into e power 0. y of 0 answer 3. அப்போ 3 equal to a plus 0. e power 0 answer வந்து 1. அப்போ a ஓட ஆன்சர் வந்து 3ன்னு கிடைக்குது. நெக்ஸ்ட் இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம் வித் ரெஸ்பெக்ட் டு x. இப்போ y dash equal to ரைட் சைடில் யூவியில் இருக்குது. இப்போ a plus bx அப்படியே வச்சுக்கணும். e power 2x ஓட டிஃப்ரென்ஷியேஷன் e power 2x into 2 ப்ளஸ் e power 2x டம் அப்படியே இருக்கும். a plus bx ஓட டிஃப்ரென்ஷியேஷன் b. இப்போ uv ஃபார்முலாவில் ஆன்சர் எழுதிட்டோம். இப்போ y dash of 0 வந்து 1ன்னு கொடுத்துருக்குறாங்க கொஷினில். அப்போ இந்த y டேஷில் எங்கெல்லாம் x இருக்குதோ எக்ஸுக்கு பதிலாக 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். அப்போ y dash of 0 equal to a plus b into 0 into e power 0 into 2 plus e power 0 into b. y dash of 0 answer 1. அப்போ 1 equal to a plus 0 into 2 plus b. இப்போ 2a plus b equal to 1. ஏக்கு பதிலாக 3ன்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். அப்போ 2 into 3 plus b equal to 1. இப்போ 2 into 3 6. இப்போ 6 ரைட் சைடில் போய்டும். இப்போ b equal to 1 minus 6. இப்போ b ஓட ஆன்சர் வந்து -5. இப்போ a ஓட ஆன்சர் 3, b ஓட ஆன்சர் -5ன்னு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். அப்போ y equal to 3 minus 5x into e power 2x. இதான் அந்த சம்முடைய சொல்யூஷன். நெக்ஸ்ட் கொஷின், if y equal to c1 into e power minus x plus c2 into e power 2x minus 2x square plus 2x minus 3 is a general solution of the differential equation d square y divided by dx square minus dy by dx minus 2y equal to 4x square. y of 0 equal to 1, y dash of 0 equal to 4. Then the values of c1 and c2 are respectively. The TRB 2005 கேட்கப்பட்ட கொஷின்.
ஃபஸ்ட்டு அந்த கொடுத்துருக்கிற சொல்யூஷனை ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். தட் இஸ் y of x is equal to c1 into e power minus x plus c2 into e power 2x minus 2x square minus 2x minus 3. அது ஈக்குவேஷன் 1 வச்சுக்கிறோம். அந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் வித் ரெஸ்பெக்ட் டு x. அப்போ y dash of x is equal to minus c1 into e power minus x plus 2c2 into e power 2x minus 4x plus 2. The equation 2 வச்சுக்கிறோம். Given that y of 0 equal to 1. இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் எங்கெல்லாம் x இருக்குதோ x போல் 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். இப்போ y of 0 equal to c1 into e power 0 plus c2 into e power 0 minus 2 into 0 square plus 2 into 0 minus 3. இப்போ e power 0 ஆன்சர் 1, y of 0க்கு வந்து 1 கொடுத்துருக்குறாங்க. அப்போ 1 equal to c1 plus c2 minus 3. இப்போ minus 3 லெஃப்டில் கொண்டு வந்தோம்னா ப்ளஸ் 3ன்னு மாறிடும். அப்போ 1 plus 3 4. அப்போ c1 plus c2 equal to 4. இது ஈக்குவேஷன் 3ன்னு எடுத்துக்கிறோம். given that y dash of 0 equal to 4. அப்போ செகண்ட் ஈக்குவேஷனில் எங்கெல்லாம் x இருக்குதோ xக்கு பதிலாக 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். இப்போ y dash of 0 equal to minus c1 into e power 0 plus 2c2 into e power 0 minus 4 into 0 plus 2. இப்போ y dash of 0 அதோட வேல்யூ வந்து 4. அப்போ 4 equal to minus c1 plus 2c2 plus 2. இந்த ப்ளஸ் 2 லெஃப்டில் கொண்டு வந்தால் 4 minus 2 ஆகிடும். அப்போ minus c1 plus 2c2 equal to 2. இது ஈக்குவேஷன் 4ன்னு எடுத்துக்கிறோம். ஈக்குவேஷன் 3 and 4 சால்வ் பண்ணி c1 and c2 ஆன்சரை கண்டுபிடிக்கணும். அப்போ ஈக்குவேஷன் 3ஐயும் 4ஐயும் அப்படியே ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது ப்ளஸ் c1 மைனஸ் c1 கேன்சல் ஆகிடுது. 3c2 equal to 6ன்னு கிடைக்குது. அப்போ c2 equal to 6/3, that is c2 equal to 2. c2 equal to 2ன்னு ஃபஸ்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இம்ப்ளைஸ் c1 plus 2 equal to 4. அப்போ c1 equal to 4 minus 2. அப்போ c1 answer is 2. அப்போ இந்த சம்மோடைய c1 answer 2 and c2 answeரும் 2. Next question. The general solution of initial value problem d square y divided by dx square minus dy by dx minus 12y equal to 0. Y of 0 equal to 3 and y dash of 0 equal to 5. இது TRB 2006 கேட்கப்பட்ட கொஷின். ஃபஸ்ட்டு ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதிக்கணும். the auxiliary equation is m square minus m minus 12 equal to 0. இதை ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா m minus 4 and m plus 3 equal to 0. அப்போ the roots are minus 3 and 4. The roots are real and distinct. Therefore, the complementary function is a into e power minus 3x plus b into e power 4x. Particular integral answer is 0. அப்போ சொல்யூஷன் y வந்து CF ஆன்சர் மட்டும்தான். Therefore, the y of x is equal to a into e power minus 3x plus b into e power 4x. இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிறோம். given that y of 0 equal to 3. இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் எங்கெங்கெல்லாம் x இருக்கோ xக்கு பதிலாக 3ன்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இம்ப்ளைஸ் y of 0 equal to a into e power 0 plus b into e power 0.
y of 0 ஆன்சர் வந்து 3. அப்போ 3 equal to a plus b ன்னு கிடைக்குது. இப்போ a plus b equal to 3. This is equation number 2. Next, in the first equation differentiate பண்ணுறோம் with respect to x. அப்போ y dash of x is equal to minus 3 into a e power minus 3x plus 4 into b e power 4x. இது 3 ன்னு வச்சுக்கிறோம். Given that y dash of 0 equal to 5 ன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ தேர்ட் ஈக்குவேஷனில் எங்கெல்லாம் x இருக்கோ xக்கு பதிலாக 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். Third equation implies y dash of 0 equal to minus 3a into e power 0 plus 4b into e power 0. y dash of 0 வந்து 5 ன்னு கொடுத்துருக்கோம். 5 equal to minus 3a plus 4b. e power 0 ஆன்சர் வந்து 1. இப்போ minus 3a plus 4b equal to 5. இப்போ செகண்ட் ஈக்குவேஷனையும் ஃபோர்த் ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணிங்கன்னா ஏபி ஆன்சர் கிடைக்கும். அப்போ செகண்ட் ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3a ப்ளஸ் 3b ஈக்குவல் டு 9. ஃபோர்த் ஈக்குவேஷனை அப்படியே எழுதிக்கிறோம். மைனஸ் 3a ப்ளஸ் 4b ஈக்குவல் டு 5. ரெண்டு ஈக்குவேஷன் ஆட் பண்ணிங்கன்னா ப்ளஸ் 3a மைனஸ் 3a கேன்சல் ஆகிடும். அப்போ 7b ஈக்குவல் டு 14. இப்போ b equal to 14 by 7, that is b answer வந்து 2. b answer 2ன்னு equation 2ல substitute பண்ணிக்கிறோம். இப்போ a plus 2 equal to 3. அப்போ a equal to 3 minus 2, இப்படி a ஓட answer வந்து 1. இப்போ a ஓட answer 1, b ஓட answer 2ன்னு equation 1ல substitute பண்ணிக்கிறோம். இப்போ y equal to e power minus 3x plus 2 into e power 4x is the solution of the given differential equation. Next question, the initial value problem y double dash plus 10y equal to 0. y of 0 equal to pi and y dash of 0 equal to pi square has a solution. The TRB 2012ல கேட்கப்பட்ட question. First auxiliary equation எழுதிக்கணும். The auxiliary equation is m square plus 10 equal to 0. இப்போ m square equal to minus 10. இப்போ m equal to plus or minus root of minus 10. இப்போ m equal to plus or minus I into root 10 வருது. இப்போ roots are in complex form, that is alpha plus or minus I beta form. இப்போ இதனுடைய காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் e பவர் 0x into a cos root 10x plus b sin root 10x. e பவர் 0x ஆன்சர் 1. பர்டிகுலர் இன்டெக்ரல் ஆன்சர் 0. அப்போ சொல்யூஷன் வந்து காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் மட்டும்தான். இப்போ சொல்யூஷன் y of x is equal to a cos root 10x plus b sin root 10x. இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிறோம். இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம் with respect to x, that is y dash of x is equal to minus root 10a into sin root 10x plus root 10b into cos root 10x. இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கிறோம். given that y of 0 equal to pi, அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் எங்கெல்லாம் x இருக்குதோ xக்கு பதிலாக 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் implies y of 0 equal to a cos 0 plus b sin 0. y of 0 ஆன்சர் வந்து pi. இப்போ pi equal to a into cos 0 ஆன்சர் 1 plus sin 0 answer 0. இப்போ டோட்டலாக செகண்ட் டேர்ம் 0. இப்போ ஏவோட ஆன்சர் pi. given that y dash of 0 equal to pi square,
இப்போ செகண்ட் ஈக்குவேஷனில் எங்கெல்லாம் எக்ஸ் இருக்குது எக்ஸுக்கு பதிலாக ஜீரோன்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். இப்போ ஒய் டேஷ் ஆஃப் ஜீரோ ஈக்குவல் டு minus root 10a into sin 0 plus root 10b into cos 0. Y dash of 0 வந்து pi square. இப்போ pi square equal to first termல வந்து sin 0 இருக்கிறதால அந்த வேல்யூ 0 but total 0. அப்போ 0 plus root 10b into cos 0 answer 1. அப்போ root 10 into b equal to pi square வரும். அப்போ b equal to pi square by root 10. இப்போ ab வேல்யூவை ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். The solution is y equal to pi into cos root 10x plus pi square by root 10 into sin root 10x. Next question, solve d square x by dt square minus 3 into dx by dt plus 2x is equal to 0. Given that when t equal to 0, x equal to 0 and dx by dt equal to 1. இப்போ t 0 னா x 0, t 0 னா dx by dt answer 1 ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். The auxiliary equation is m square minus 3m plus 2 equal to 0. இதை ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா m minus 1 and m minus 2 equal to 0. இப்போ the roots are 1 and 2. The roots are real and distinctங்கிறதால இதனுடைய காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் a into e power t plus b into e power 2t. Particular integral answer 0. இப்போ காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் தான் இதனுடைய சொல்யூஷன். இப்போ the solution x is equal to a into e power t plus b into e power 2t. இது ஈக்குவேஷன் 1 ன்னு வச்சுக்கிறோம். The first equation differentiate பண்ணுறோம் with respect to t. இப்போ dx by dt equal to a into e power t plus 2b into e power 2t. இது ஈக்குவேஷன் 2. இப்போ கொஸ்டினில் கொடுத்துருக்கிற கண்டிஷனை அப்ளை பண்ணிக்கிறோம். when t equal to 0 னா x is 0. இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் எங்கெல்லாம் x இருக்குதோ xக்கு பதிலாக 0, tக்கு பதிலாக 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் implies 0 equal to a into e power 0 plus b into e power 0. இப்போ a plus b equal to 0ன்னு கிடைக்குது. இது ஈக்குவேஷன் நம்பர் 3. இப்போ சம்மில் கொடுத்துருக்குற அடுத்த கண்டிஷன் when t வந்து 0னா dx by dt ஆன்சர் 1. இப்போ செகண்ட் ஈக்குவேஷனில் t இருக்கிற பிளேஸில் 0ன்னும் dx by dtக்கு பதிலாக 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் implies 1 equal to a into e power 0 plus 2b into e power 0. That is 1 equal to a into 1 plus 2b into 1. e power 0 answer 1. இப்போ a plus 2b equal to 1 கிடைக்குது. ஈக்குவேஷன் 3 and 4 சால்வ் பண்ணினா a and b ஆன்சர் கிடைக்கும். இப்போ தேர்ட் ஈக்குவேஷன் அப்படியே எழுதிக்கிறோம். a plus b equal to 0. ஃபோர்த் ஈக்குவேஷனை மைனஸ் ஆல், தட் இஸ் மைனஸ் 1ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கிறோம். இப்போ மைனஸ் a minus 2b equal to minus 1. இந்த ப்ளஸ் a மைனஸ் a கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ மைனஸ் b equal to minus 1ன்னு கிடைக்குது. therefore b ஓட ஆன்சர் வந்து 1. b ஆன்சர் 1ன்னு ஈக்குவேஷன் 3 அல்லது 4ல் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். 3ல் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா தேர்ட் ஈக்குவேஷன் வந்து a plus b equal to 0ன்னு இருக்குது. இல்லை bக்கு பதிலாக 1ன்னு போட்டுக்கிறோம். இப்போ a plus 1 equal to 0. இப்போ a equal to minus 1. இப்போ a ஓட ஆன்சர் minus 1, b ஓட ஆன்சர் 1ன்னு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். அப்போ x is equal to minus e power t plus 2 e power t. Therefore the x is equal to e power 2t minus e power t ன்னு எழுதிக்கலாம்.
It is a solution of the given differential equation. Next question, solve d square minus 2d minus 15 into y equal to 0. Given that dy by dx is equal to 0 and d square y divided by dx square equal to 2 when x is equal to 0. இப்போ x is equal to 0 இருக்கும்போது dy by dx is 0, d square y divided by dx square ஆன்சர் வந்து 2. இப்போ ஃபர்ஸ்ட் ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். The auxiliary equation is m square minus 2m minus 15 equal to 0. அதை ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா m minus 5 into m plus 3 equal to 0 கிடைக்குது. இப்போ therefore the roots are minus 3 and 5. The roots are real and distinct. Therefore, the complementary function is a into e power minus 3x plus b into e power 5x. Particular integral answer வந்து 0ங்கிறதால CF answer தான் இதனுடைய solution. The solution y equal to a into e power minus 3x plus b into e power 5x. இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிறோம். இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். இப்போ dy by dx is equal to minus 3a into e power minus 3x plus 5b into e power 5x. இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிறோம். இந்த செகண்ட் ஈக்குவேஷனை 1 செகண்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். இப்போ d square y divided by dx square equal to 9a into e power minus 3x plus 25b into e power 5x. இது ஈக்குவேஷன் 3ன்னு எடுத்துக்குவோம். given that x வந்து 0 இருக்கும்போது dy by dx ஆன்சரும் 0. இந்த கண்டிஷனை செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். இப்போ செகண்ட் ஈக்குவேஷனில் எங்கெல்லாம் எக்ஸ் இருக்குதோ 0ன்னு போடணும், dy by dxக்கும் 0 போடணும். இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் இம்ப்ளைஸ் 0 equal to minus 3a into e power 0 plus 5b into e power 0. e power 0 ஆன்சர் 1ங்கிறதால minus 3a plus 5b equal to 0ன்னு கிடைக்குது. இது ஈக்குவேஷன் 4ன்னு எடுத்துக்கிறோம். Also given that d square y divided by dx square equal to 2, x வந்து 0 இருக்கும்போது இந்த கண்டிஷனை சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம் ஈக்குவேஷன் 3ல. இப்போ தேர்ட் ஈக்குவேஷனில் எங்கெல்லாம் x இருக்கோ x = 0, d square y divided by dx ஸ்கொயருக்கு 2ன்னு போட்டுக்கிறோம். இப்போ தேர்ட் ஈக்குவேஷன் இம்ப்ளைஸ் 2 equal to 9a into e power 0 plus 25b into e power 0. e power 0 ஆன்சர் 1ங்கிறதால 9a plus 25b equal to 2ன்னு கிடைக்குது. இது ஈக்குவேஷன் 5. ஈக்குவேஷன் 4 and 5 சால்வ் பண்ணி ab ஆன்சரை கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபோர்த் ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா minus 9a plus 15b equal to 0. ஃபிஃப்த் ஈக்குவேஷனை அப்படியே எழுதிக்கிறோம். 9a plus 25b equal to 2. minus 9a plus 9a cancel ஆகிடும். 15b plus 25b அப்போ 40b equal to 2. இப்போ b equal to 2 by 40. இப்போ b ஓட ஆன்சர் 1 by 20. b ஓட ஆன்சர் 1 by 20 ஈக்குவேஷன் 4 or 5ல் சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். இப்போ ஃபோர்த்தில் சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். இப்போ minus 3a plus 5 into b ஓட ஆன்சர் 1 by 20 equal to 0. செகண்ட் டைமில் அந்த 5 and 20 கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ 1 by 4 கிடைக்கும். இப்போ minus 3a plus 1 by 4 equal to 0. இப்போ minus 3a equal to minus 1 by 4. மைனஸை கேன்சல் பண்ணிக்கலாம். a ஓட ஆன்சர் இஸ் 1 by 12. இப்போ a ஓட ஆன்சர் 1 by 12, b ஓட ஆன்சர் 1 by 20 ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். இப்போ y equal to 1 by 12 into e power minus 3x plus 1 by 20 into e power 5x.
இப்போ y equal to e power minus 3x by 12 plus e power 5x divided by 20 is a solution. Next question, solve d square minus 3d plus 2 into y equal to e power 3x, which shall vanish for x equal to 0 and for x equal to log 2. First auxiliary equation, m square minus 3m plus 2 equal to 0. The factors பண்ணினா m minus 1 and m minus 2 கிடைக்குது. இப்போ the roots are 1, 2. The roots are real and distinct. இப்போ complementary function CF equal to a e power x plus b into e power 2x. Particular integral pa equal to right side உள்ளது numerator எழுதிக்கணும். e power 3x by d square minus 3d plus 2. working rule என்னன்னா d க்கு பதிலா 3 ன்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். இப்போ pa equal to e power 3x by d க்கு பதிலா 3 ன்னு சப்ஸ்டிட் பண்ணா 3 square minus 3 into 3 plus 2. அப்போ e power 3x by 9 minus 9 plus 2 கிடைக்குது. இப்போ plus 9 minus 9 கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ PA answer is e power 3x by 2. இப்போ சொல்யூஷன் வந்து y equal to CF plus PI. இப்போ y equal to a e power x plus b e power 2x plus e power 3x by 2. This is equation number 1. When x is equal to 0, then y equal to 0. Vanish கொடுத்திருக்காங்க. x is 0 இருக்கும்போது இந்த சொல்யூஷன் y ஆனது vanish ஆகுறதால y வந்து 0. இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல x க்கு பதிலா 0, y க்கு பதிலா 0 ன்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் implies 0 equal to a e power 0 plus b into e power 0 plus e power 0 by 2. இப்போ 0 equal to a plus b plus 1 by 2. இப்போ a plus b equal to minus 1 by 2. This is equation number 2. x equal to log 2 ங்கும்போதும் y வந்து 0 ஆகுது. அது வேனிஷன் கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எக்ஸுக்கு பதிலாக log 2 ஒன்றும் ஒய்க்கு பதிலாக 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இம்ப்ளைஸ் 0 equal to a into e power log 2 plus b into e power 2 log 2 plus e power 3 log 2 divided by 2. இப்போ 0 equal to a into e power log 2 plus b into e power லாகில் ஃப்ரண்ட்டில் இருக்கிறது பவருக்கு போயிடுது. 2 power 2ன்னு வரும். அப்போ log 4 ப்ளஸ் இ பவர் லாகு 2 power 3ன்னு வரும். அப்போ log 8 divided by 2. இ லாகும் கேன்சல் ஆகிடும். அப்போ 0 equal to 2a plus 4b plus 8 by 2. 8 by 2 கேன்சல் பண்ணால் 4 லெஃப்ட் சைடு தள்ளிட்டிங்கன்னா -4. இப்போ 2a plus 4b equal to -4 கிடைக்குது. இது ஈக்குவேஷன் நம்பர் 3. 2 and 3 சால்வ் பண்ணிங்கன்னா ஏபி ஆன்சர் கிடைக்கும். இப்போ தேர்ட் ஈக்குவேஷன் அப்படியே எழுதிக்கலாம். 2a plus 4b equal to -4. செகண்ட் ஈக்குவேஷனை -2ஆல் மல்லே பண்ணிங்கன்னா -2a -2b equal to 1. இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் ஆட் பண்ணும்போது +2a -2a கேன்சல் ஆகிடும். 4b -2b னா 2b. இப்போ 2b equal to -3. இப்போ b equal to -3 by 2. b ஆன்சரை ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம்.
அப்போ a minus 3 by 2 equal to minus 1 by 2. Minus 3 by 2 right side போனால் plus 3 by 2. அப்போ சிம்பிளி பண்ணிங்கன்னா a equal to 2 by 2 கிடைக்குது. அப்போ a ஓட ஆன்சர் இஸ் 1. இப்போ a ஓட ஆன்சர் இஸ் 1, b ஓட ஆன்சர் இஸ் minus 3 by 2ன்னு ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். இப்போ y equal to e power x minus 3 by 2 into e power 2x plus e power 3x by 2ன்னு கிடைக்குது. இதுதான் அந்த சம்முடைய சொல்யூஷன். Next question, solve d square plus 1 into y equal to 0. When x is equal to 0, y equal to 2. And when x is equal to pi by 2, y equal to minus 2. The auxiliary equation is m square plus 1 equal to 0. m square equal to minus 1. m equal to plus or minus root of minus 1. Root of minus 1 value வந்து I. இப்போ m equal to plus or minus I. இப்போ roots in complex form, that is alpha plus or minus I beta form. Alpha is the real part of the complex number. இந்த sumல 0. Beta ஓட value 1. இப்போ complementary function CF equal to e power alpha x, அதாவது 0x into a cos beta x, beta equal 1 plus b sin beta x, beta equal 1. இப்போ e power 0x ங்கிறது 1. இந்த சம்முடைய பர்டிகுலர் இன்டெக்ரல் 0ங்கிறதால CF ஆன்சர் தான் இதனுடைய சொல்யூஷன். இப்போ y equal to a cos x plus b sin x. This is equation number 1. When x is equal to 0 and y equal to 2, the first equation x equal to 0 and y equal to 2 substitute பண்ணிக்கிறோம். இப்போ first equation implies 2 equal to a cos 0 plus b sin 0. இப்போ 2 equal to a into cos 0 1 plus b into sin 0 0. இப்போ a ஓட வேல்யூ வந்து 2 கிடைக்குது. When x is equal to pi by 2, y equal to minus 2. இப்போ again first equationல substitute பண்ணிக்கிறோம். இப்போ minus 2 equal to a cos pi by 2 plus b sin pi by 2. இப்போ minus 2 equal to a into cos pi by 2 0 plus b into sin pi by 2 1. இப்போ b ஓட ஆன்சர் இஸ் minus 2. இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் ab ஆன்சரை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். இப்போ y equal to 2 cos x minus 2 sin x is a solution of given differential equation.